ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய ரீடிங்ஸ், நிறைய டாபிக் அண்ட் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லுமே நிறைய வீடியோஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களோட கரண்ட் சேலஞ்சஸ். உங்கள் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது என்ன சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு பைல் சூஸிங். ஓகே, ஸோ 2 பைல் வச்சுருக்கேன் உங்கள் முன்னாடி. பைல் நம்பர் 1 self. Pile number 2 harmony. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பைலுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைம் ஸ்லாட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ பைல் நம்பர் 1 செல்ஃப். யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். வாட் இஸ் கரண்ட் சேலஞ்ச் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்க, யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட கரண்ட் சேலஞ்சஸ் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லவ். ரொம்ப பெரிய சேலஞ்சாக போயிட்டு இருக்கிறது லவ் தான். அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து லவ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. ட்ரூ லவ் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே உண்மையான அன்பு, பாசம் வைக்க யாருமே இல்லை. பாசம் காமிக்கிறாங்க, அன்பு காமிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு காரணத்தோடு காமிக்கிறாங்க, ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஒரு சில பேருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு ஏதோ ஒரு இன்டென்ஷனோடு தான் பழகிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ட்ரூ லவ், எஃபெக்ஷன் அது இல்லை இப்போ லைஃப்பில். பட் உங்களுக்கு லவ்னா ரொம்ப பிடிக்கும். லவ்க்காக ஏங்குறீங்க, அன்பு பாசத்துக்காக ஏங்குறீங்க. ஒரு பர்சனாவது என் வாழ்க்கையில் இப்படி இருக்க மாட்டாங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இந்த லவ் எப்படி இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீக்னஸாக இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னா, உங்களை பற்றி ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க. நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க ஒரு பர்சன், இட் குட் பி ஃபேமிலி ஆர் யுவர் லவ்டு ஒன்ஸ். பட் அவங்க அதுக்கான ஒரு அன்பு கூட உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களோட எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் காட்டின அன்பு கூட அவங்க அதை பொறுப்பாக அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ட்ரூ லவ் இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு சில பேருக்கு பண்ணியிருப்பாங்க ட்ரூ லவ் எக்ஸ்பிரஸ், பட் அவங்களோட ஆக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்கள் நல்லா இருந்தப்போ அந்த ட்ரூ லவ் எல்லாம் ஒர்க் ஆகிருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிருக்கும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா நீங்களே இருக்க முடியல. நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறீங்க மற்றவங்களுக்காக. மற்றவங்க வந்துட்டு உங்கள் மேலே அந்த அன்பு இன்னும் வச்சுருக்கணும், அந்த அஃபெக்ஷன் இன்னும் வைக்கணும். நம்ம கொஞ்சம் ஏதாவது ரூடாக பேசிட்டாலுமே, ஏதாவது நம்ம நோங்கிற வார்த்தை சொல்லிட்டா அந்த அன்பு போயிடுமோ அப்படிங்கிறதுனால நிறைய டைம் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு அது விருப்பம் கிடையாது, பட் வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு இது. ஸோ உங்களோட மைண்ட் செட்டுமே வீக்காக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான், பட் கரண்ட்லி
நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களுக்காக ஸ்டாண்டப் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் லவ். ஒரு சில டைமில் வந்துட்டு இப்போ ரீசெண்ட்லி வந்து ஒரு சில பேருக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் லவ் கொடுத்துருப்பீங்க, பட் உங்களுக்கு எதுவுமே திருப்பி கிடச்சிருக்காது. பட் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட லவ்க்காக ஏங்குறாங்க. நீங்கள் லவ் காமிக்க மாட்டீங்களா, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்களான்னு ஏங்குறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா, நான் நிறைய லவ் கொடுத்தேன் ஆனால் பேக் ஸ்டாப் தான் எனக்கு கிடைச்சது, அதனால நான் இனிமேல் யாருக்கும் லவ் கொடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் பாசமாக அன்பாக இருக்க மாட்டேன், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறங்க ரீசெண்ட்லி. அதாவது சூழ்நிலைகள் வந்து அப்படியே மாறி இருக்கும். முன்னாடி நீங்கள் லவ் கொடுத்துட்டு மற்றவங்க உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் மற்றவங்க இப்போ உங்களுக்கு லவ் அன்பு, உங்களோட லவ் அண்ட் அன்புக்காக ஏங்குறாங்க, பட் நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க. ஸோ இதுவே ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சிங்காக இருக்குது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, பட் மாற்றிக்க முடியல. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ், உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே வரீங்க. அந்த ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும், லவ்ங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம ஃபூல் ஆனோம், இனி ஆகக்கூடாதுங்கிற ரியலைசேஷன் வந்திருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஆனாலுமே யூ ஆர் நாட் ஹாப்பி. ஏன்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள கொண்டு வரல, வேற வழி இல்லைங்கிற ஒரு காரணத்தினால கொண்டு வந்தது. ஏன் இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ், ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனைகளாக இருக்குது கரண்ட்லி, ஏன் இவ்வளோ பேட்டில்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறதுக்கு, உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக உங்கள் கூட வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, பட் அதுவே நீங்கள் கஷ்டப்படுறப்போ அதே பர்சன் விலகி இருப்பாங்க. உங்களை சுற்றி டாக்ஸிக் தான், ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸுமே டாக்ஸிக்ஸ். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்லி காமிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, முன்னாடி இருக்கிறத விட இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன், ரொம்ப வந்து ஏமாறலாம் மாட்டேன், எமோஷ்னலாலாம் நான் இருக்க மாட்டேன்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு நேச்சுரல் சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்குள்ளார ஒரு ஃபோர்ஸ்டான ஒரு சேஞ்ச். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஷ்னல் ஹெல்த் ரொம்ப பாதிக்குது. அதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களோட ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் சரி, ஒரு ஒரு எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட என்டையர் எனர்ஜி கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ், லவ், ஃபீலிங்ஸில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால உங்களால் ஆக்டிவாகவே இருக்க முடியல. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆகிறீங்க. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ், எனர்ஜி எல்லாமே ஹெவியாக வந்து இந்த லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்குது. ஒரு சில பேரோட ஃபிசிக்கல் ஹெல்த்துமே பாதிச்சிருக்கும். முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது உங்களால். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய கிளென்சிங் தேவைப்படுது. உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பேட்டில் வந்துட்டு டே டு டே லைஃப்லேயே நடக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நல்லா தூங்குறேன், எனக்கு நைட்டெல்லாம் நல்லா தூக்கம் வருது, காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நல்லா அன்னைக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து நான் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா கால்குலேட்டிவாக நான் அந்த டேவை வந்து ப்ரொடெக்டிவாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கான அந்த ப்ராப்பர் ஸ்லீப்பே இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. யூ நீட் டு ஃபீல் இட், லெட் கோ. இது வந்து நீங்கள் வேணுக்குன்னே பண்ணுறீங்க. இட்ஸ் பிகாஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது இல்லை. உங்களுக்கு நீங்கள் தான் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். டேரோட்டில் பார்க்கலாம்.
ஓகே. சரி, உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸாக இருக்கட்டும், இந்த லவ்வை தாண்டி மற்ற விஷயங்களில் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் மணி யூசேஜஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது கூட வாங்குற அளவுக்கு மணி கையில் இருக்கும். அண்ட் மற்ற எந்த பிரச்சனைகளுமே இப்போ உங்களுக்கு அவ்வளோக்கும் இருக்காது. நீங்கள் ஆசைப்பட்ட கெரியராக இருக்கட்டும், இல்லை எந்த நீங்கள் இவ்வளோ வருஷமாக நல்ல பண்ணணும் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பீங்க. அது நல்லாவும் போயிட்டுருக்கும். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ஹாப்பி. உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப வருஷமாக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. மற்ற எல்லா பிளாக்கேஜஸுமே சால்வ் ஆகிடுச்சு. டாக்ஸிக் பர்சன்ஸ் கூட உங்களை விட்டு விலகி இருப்பாங்க ஒரு சில பேருக்கு. பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ஹாப்பி. பிகாஸ் நான் சொன்னேன்ல, அந்த எமோஷ்னல் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு பைல் நம்பர் 1, நீங்கள் அந்த லவ் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களே தவிர உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் தரீங்களா? சரி, என்னது செல்ஃப்? உங்களுக்கு செல்ஃப் லவ் இப்போ கிடையாது. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் எதுவுமே இல்லை. இப்போ செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு மற்றவங்க உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் எமோஷனல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறீங்களா? பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட விஷயம் வந்துட்டு நடக்குது, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இல்லையே. இப்போ உங்களை சுற்றி யாருமே இல்லை, ஃபோன் கூட பண்ணி பேசுறதுக்கு ஆள் இல்லை. பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ஹாப்பி. ஐ மீன், அந்த டாக்ஸிக் யாருமே இல்லைன்னு சொல்கிறேன், அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் கூட இல்லை. பட் ஸ்டில் வந்துட்டு யூ ஆர் நாட் ஹாப்பி. உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இப்போ எப்படி மனநிலைமை இருக்குன்னா, பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, உங்களோட ஒரு விஷஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, பட் இன்னொரு விஷஸ் ஃபெயில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கெரியர் வந்துட்டு, கெரியர், ரிலேஷன்ஷிப் எல்லா சைடுமே பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கெரியர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ இருக்கீங்க, நல்ல ஒரு மணி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்லை. எஸ், உங்களோட ஒரு விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அனதர் விஷஸ் பார்த்தீங்கன்னா லவ், அது ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ இப்போ உங்களோட மைண்ட் செட் எதில் தெரியுமா இருக்குது? அந்த நெகட்டிவில் தான் இருக்குது. ஹாப்பியாக ஃபுல்ஃபில் ஆன விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு நடக்காதது இல்லாததை வச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெம்பரவரியாக இருக்கா? பிகாஸ் எனக்கு அப்படி தான் தெரியுது. அதாவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மணியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நெகட்டிவ் தான் நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்தாலுமே, ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்தாலுமே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருக்குது. அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுறீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும், மணியாக இருந்தாலும் அதோட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க. லவ்வாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், மெமரிஸ் எல்லாத்தோடையுமே வந்துட்டு நீங்கள் அட்டாச் ஆகுறீங்க. பட் அதை ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஒரு ஹாப்பினஸ் வருதா, என்ஜாய் பண்ண மாட்டேங்க. பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதா, செலிப்ரேட் பண்ண மாட்டேங்க. பட் அதில் ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ அது வெரி சூன் உங்களை விட்டு போகிறப்போ அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. See, the more you attach, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு விஷயத்தோட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது உங்களை விட்டு போகும். வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் உங்களோட கரண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு என்னதான் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்தாலுமே அதை நீங்கள் என்ஜாய் பண்ணாமல், அதை ஹாப்பியாக செலிப்ரேட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால அது உங்களை விட்டு சீக்கிரம் போயிடும். எதுவுமே உங்கள் லைஃப்பில் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வரைக்குமே நிரந்தரமாக இருந்தது கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு வெரி சூன் உங்களை கைவிட்டு போயிடும்.
உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு எட்ஜில் இருக்க மாதிரி இருக்கா? எனி டைம் வந்து அது கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கா? பிகாஸ் எனக்கு அப்படி தான் தெரியுது. ஓகே, பார்க்கலாம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் வீக்னஸ்ன்னா ஹேண்ட்லிங் திங்ஸ். யாரை எங்கே வைக்கணும், எந்த எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த எமோஷ்னல் கண்ட்ரோல் தான் அப்பா பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் Chariot, World card. எதிர்காலம் நினச்சி ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? எதிர்காலம் பற்றின பயங்கள் இருந்துகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அதாவது நடக்கவே நடக்காது, பட் ஆனால் அதெல்லாம் நடக்க போகுதுன்ற ஒரு கற்பனை. அதுவுமே ஒரு பேடான விஷயங்கள் தான். ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, என் கையில் இருக்க எல்லாமே வந்துட்டு போக போகுது, அது மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாகுது. பட் அது மாதிரி நடக்காது ஃப்யூச்சரில். பட் ஸ்டில் நீங்கள் அந்த பயத்தை உருவாக்கிக்கிறீங்க. பிகாஸ் வந்துட்டு யூஆர் கண்ட்ரோலிங் எவ்ரி திங், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் அதுதான் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹேண்டிலிங் திங்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் எல்லாமே இருக்கும். பட் எந்த டைமில் எப்படி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ கரண்ட்லி இல்லை. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ கரண்ட் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குதா? யார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். ஸோ கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். பிகாஸ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கரண்ட்லி. அதாவது என்ன பேசணும், எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் உங்கள் மனசில் படுற விஷயத்த ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க. பட் அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ சேலஞ்சஸ்ங்கிறது இருந்திருக்காது. பட் நீங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறீங்க. பிகாஸ் அந்த லவ்க்காக ஏங்குறனால. அண்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான இடம் கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு க்ரோத்தே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க, அந்த பீப்புளை விட்டு வெளியே வாங்க. பிகாஸ் அப்போ தான் லைஃப்லையும் சரி உங்களுக்குள்ளேயும் சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து வரல. வெளியில் இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யறதுக்கெலாம் ஆளுங்க கிடைப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷ்னல் கண்ட்ரோல், உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அண்ட் உங்களால் வந்துட்டு ஒரு ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங் கூட எடுக்க முடியல, அவ்வளோ யோசிக்கிறீங்க. ஒரு முடிவை எடுக்கிறது அப்படின்னா கூட, ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரிப்பு போகிறீங்கன்னா கூட அதுக்கு அவ்வளோ பிளானிங். இத்தனைக்கும் ஒன் டே ட்ரிப்பாக கூட இருக்கலாம், பட் அதுக்கு அவ்வளோ பிளானிங், அவ்வளோ திங்கிங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே விட்டுருங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப்க்கு தைரியமாக எடுத்து வைங்க. கம்யூனிகேஷன் அது ஒன்று மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏஞ்சல் கார்டு பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் வந்துட்டு இது எதுவும் திருப்பி வராது. ஏன்னா உங்களோட ஒரு சில பேரோட மெமரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் பண்ண என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலே, ஒரு அடல்ட் ஏஜுக்கு மேலே உங்கள் மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தா பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ செலிப்ரேட். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஃபிசிக்கலியும் சரி எமோஷ்னலியும் சரி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் கரண்ட்லி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இந்த வீக்காக இருக்கிறதோட உங்களால் சர்வைவ் பண்ண முடியாது ஃபார் லாங்கெஸ்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு லவ்ங்கிற ஒரு காரணம், அட்டென்ஷன், அஃபெக்ஷன்ற ஒரு காரணத்தினால செல்ஃப் ரெஸ்பெக்டே இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ரிசல்ட் ஆஃப் யுவர் லைஃப் டிபெண்ட் ஆன் யுவர் தாட்ஸ். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்கள் லைஃப் இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவாக எனக்கு ஃப்யூச்சரில் இப்படி தான் நடக்கும், நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அது மாதிரியான ஒரு லைஃப்பை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. குட் லக் அண்ட் ஃபார்ச்சூன் இஸ் ஹெட்டிங் யுவர் வே. திஸ் இஸ் குட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு குட் லக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபார்ச்சூன் எல்லாமே இருக்குது, நல்ல எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளாக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் இப்போ உங்களுக்கு கரண்ட்லி பிக் பிளாக்கேஜஸாக இருக்குது. இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க, நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க லைஃப்பை. ஓகேங்களா? ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி செல்ஃப் லவ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு செல்ஃப் லவ் தரீங்களோ மற்றவங்களோட லவ் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இப்போ கரண்ட்லி வந்து மற்றவங்க உங்களை லவ் பண்ணணும், அஃபெக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கான காரணம் உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை. பட் நீங்களே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்க என்ன நினச்சாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு சூப்பர்வான மெசேஜஸ். கரண்ட் லைஃப் சேலஞ்சஸ்ன்னு வந்துட்டு ரொம்ப அவுட் சைட்லேருந்துலாம் வரல, உங்களுக்குள்ளே இருந்தால் வருது. நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ, ஸ்டே பிளஸ்ட். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான கரண்ட் சேலஞ்சஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி, உங்களுக்கான கரண்ட் சேலஞ்சஸ்ன்னு பார்த்துட்டா இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? அதாவது லைஃப்பில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் நகரணும், ஆனால் எனக்கு எப்படி நகருதுன்னு தெரியல, எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை. உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. பட் அதை ரியாலிட்டியில் செய்யறதுக்கான அந்த ஒரு ஹெல்ப்பும் இருக்காது, அந்த ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கா? சரி, நீங்கள் வெளியில் வந்து இன்ஸ்பிரேஷனை தேடுறீங்க, பட் உங்களுக்குள்ளாரே நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு, பட் அதை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை. ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு உங்களோட இப்போ கரண்ட் எமோஷ்னல் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய கோவங்கள் இருக்குது, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கா? அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து அதை அனுபவிக்க முடியல. உங்களோட கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ் அது எல்லாமே தெரியுது, அதுக்கான வழிகளும் இருக்குது, பட் அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் கிடைக்கல, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு கோபமாக அது மாறுது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக்குங்க, அப்போ தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் மைண்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. டூ மச் ஆஃப் தாட்ஸ், அதிகமான குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு புது புது ஐடியாஸ் எதுவுமே வந்துட்டு கிரியேட் ஆகலை. உங்களோட கிரியேட்டிவிட்டியே வந்துட்டு இப்போ கரண்ட்லி ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஐடியாஸாக இருக்கட்டும், சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ போராடுறீங்க. எனக்கு சிம்பிளான இஷ்யூ, சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டங்கள். உங்களுக்கு இன்னர் பீஸ் தான் இப்போ இல்லை, பிக்கெஸ்ட் சேலஞ்சஸே அதுதான். இன்னர் பீஸுங்கிறது இல்லை, உங்களால் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, தாட்ஸ் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. இது வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஃபார்வர்டாக நகர்றதுக்கு ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது. ஏன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், ஐடியாஸாக இருக்கட்டும், உங்கள் மைண்டு நல்லா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், க்ரியேட்டிவிட்டி, மைண்ட் இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட
கெரியருமே டேஞ்சரில் தானே இருக்கும். ஓகே, இப்போ எத்தனை பேர் வந்துட்டு உங்களோட லைஃப்லேயும் சரி கெரியர்லேயும் சரி அப்கிரேட் ஆகியிருக்கீங்க? புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க? இம்ப்ரூவ் ஆகியிருக்கா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா? இருக்காது. நிறைய கோவம், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. டெய்லியுமே கோவம். எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியல உங்களுக்கு. யாரை பார்த்தாலும் கோவம், எதை பார்த்தாலும் கோவமா? பிகாஸ் எனக்கு கார்டில் அப்படி தான் காமிக்குது. உங்களுக்கு பீஸ் அப்படிங்கிறது இல்லை. நைட்டு தூங்கவும் முடியல, திடீர்னு கோவம் வருது. அண்ட் இதனாலே வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ்க்குமே வந்துட்டு உங்கள் மேலே வெறுப்பு வந்திருக்கலாம். எல்லாரும் ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நின்றுருக்கலாம். இப்போ ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் ரொம்ப லோன்லியாக இருக்கீங்களா? எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு. பட் அதுவுமே உங்களுக்கு ஒரு கோவம் தான். எல்லாரும் உங்களை தனியாக விட்டுட்டாங்க, புரிஞ்சுக்கல. ஸோ இப்போ பிக்கெஸ்ட் சேலஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் பார்வையிலே பார்க்குறீங்க. ஒரு கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்லேயே பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கான அந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், ஐடியாஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பிக்கர் பிக்சரில் ஒரு வைடாக நீங்கள் பார்க்காம ஒரே பார்வையிலே பார்க்குறீங்க. உங்களை பற்றியுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் சுத்தமாக பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது. நிறைய தைரியம் உங்கள் இன்சைடில், உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் அவ்வளோ தைரியம் இருக்குது. பட் அந்த கோபம் வந்து உங்கள் கண்ணை மறைக்குது. நிறைய விஷயங்கள்ல உங்கள் கண்ணை மறைக்குது. இப்போ ஒரு சில பேர் கூட உங்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், உங்களை எதுலையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் கோவப்படுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைகள் ரொம்ப பேசுகிறீங்க ஃப்ரஸ்ட்ரேஷனில். பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்தோ டாக்ஸிக் தான், பட் ஸ்டில் அவங்க ஷைன் ஆகிட்டு பாப்புலராக இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க, எல்லா இடத்துலையும் அவங்கள முன்னாடி நிப்பாட்டுவாங்க. வை? பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. மைண்ட் கால்குலேஷன். அந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ஸ்ட்ரெயிட்டாக செக்மேட் தான் வைப்பாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் சைலண்ட்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு, நல்ல அமைதியான பர்சன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு, கரெக்டாக எங்கே செக்மேட் வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க. பட் அப்பவுமே வந்துட்டு அவங்களோட நேம் பாதிக்காது. தே லுக் லைக் பிரில்லியண்டான ஒரு பர்சன், நல்ல சூப்பர் டேலண்டட் அப்படி தான் தெரிவாங்களே தவிர அந்த டாக்ஸிக்கான ஒரு பர்சனுங்கிறது வெளியில் தெரியாது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். நீங்கள் டாக்ஸிக் கிடையாது. பட் ஸ்டில் உங்களோட கோவம், எமோஷன்ஸ் ஹெவி அண்ட் பீக்காக இருக்கிறனால உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் பேட் பர்சன். நீங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் ஒரு சில பேர்லாம் யூ ஃபிட் ஃபார் நத்திங், எதுக்குமே வந்துட்டு இவங்க யூஸ் கிடையாது. ஸோ யூ நீட் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட கரண்ட் சேலஞ்ச் வந்துட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு மோட்டிவேஷன் தான். உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதுவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறீங்களோ, லேர்ன் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாஸ்டில் நடந்தது விட்டுருவோம், இனிமேல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. டேரோட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன் தாங்க, வெரி பேஷனேட். பட் ஆனால் வந்து ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஆர்ட்டே, ஏதாவது ஒரு ட்ராயிங்கு, ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க. மற்றவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்குறீங்க, அவங்க நல்லா இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் சொல்லிட்டா ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, பயங்கர கோவம் வந்துடுது. நீங்கள் எதுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்கணும்? நீங்கள் பண்ண வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, திருப்தியாக இருக்கா,
போதுமே. எதுக்கு போய் ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்கணும்? ஒருத்தவங்களுமே உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கே மார்க் போடணுங்க. பிகாஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு ஏதாவது ஒன்று ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னா, எஸ், நான் டேலண்டட் பர்சன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணியிருக்கீங்க? இப்போ ஒரு ட்ராயிங்கே வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த ட்ராயிங் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஓகே வரைஞ்சது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி வச்சு அழகு பார்க்குறீங்க. இல்லைன்னா அது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதுக்கு போகிறீங்க. ஒரு சில பேர் அதை பண்ண மாட்டீங்க. வரைஞ்ச உடனே எடுத்துகிட்டு போய் 4 பேர்த்துக்கிட்ட காமிச்சு ஒரு ரிவ்யூ வாங்கிட்டு வரணும். அதில் நெகட்டிவாக ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா 3 பேர் பாசிட்டிவாக சொன்னது உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நெகட்டிவாக சொன்னது மட்டும்தான் பெருசாக தெரியுது. உடனே கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்சேன், ஒரே நிமிஷத்தில் டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் இல்லாத பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிறதே நீங்கள் தான். இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ அது பெருசாகிடுது. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் உங்ககிட்ட சீக்ரெட்ஸோடு இருப்பாங்க. ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லவ்டு ஒன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த சீக்ரெட்டுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஓவர் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. அதனால ஸோ கண்ட்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நாளுமே சேலஞ்சிங்காக இருக்கு. ஓகே, ஒரு சில பேர் சொல்லலாம், நான் கோவப்படுறது இல்லை, நான் ஃப்ரஸ்ட்ரேட்லாம் ஆக மாட்டேன், நான் சில்லாக அமைதியாக கூலாக போயிடுறேன். நீங்கள் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியில் காமிச்சிக்கலனாலும் உங்கள் மனசுக்குள்ளறியுமா அது இருக்கும்ல. டெஃபினட்டாக அந்த ஒரு போராட்டம்ங்கிறது இருக்குல்ல. உங்கள் வாழ்க்கை மாறலேன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவே நாளடைவில் ஒரு கோபமாக மாறும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குங்க. அதாவது ஒரு பீப்புள் ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களால் மன்னிக்கவே முடியல. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் பைல் நம்பர் 2, உங்களோட பாஸ்டில் நடந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலைகளுக்குமே நீங்கள் மன்னிச்சிருக்க மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. இப்போவுமே அந்த பர்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஒரு சின்ன பாசம் கூட உங்களுக்கு அவங்க மேலே இருக்காது. ஆல்தோ அவங்க உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் அந்த ஒரு கோவமாக ஹோல்ட் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னல் பர்சன் கூட தான். ஸோ அவ்வளோ ஈஸியாக எதையும் மறக்க மாட்டீங்க, மன்னிக்க மாட்டீங்க. யூ நோட்டீஸ் எவ்ரிதிங், நோட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னேற விடாமல் எவ்ரிடே சேலஞ்சஸை கொண்டு வருது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் உங்களை ஒரு பேட் பர்சனாக மாற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நல்ல பர்சன் தான், என்னை சுற்றி இருக்கிற ஆளுங்கனால தான் நான் இப்படி மாறுறேன், என்னை சுற்றி ஒரே டாக்ஸிக்காக இருக்குது, அதனால தான் நான் இன்றைக்கி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, உங்களை சுற்றி டாக்ஸிக்காக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வீக்காக இருந்தீங்கன்னா அவங்களோட அந்த டாக்ஸிக் உங்கள் லைஃப்பையுமே உங்கள் எமோஷன்ஸுமே ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு டாக்ஸிக் பர்சன்னால நீங்கள் உங்களையவே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க. எத்தனை டாக்ஸிக்காக இருக்கட்டும், எத்தனை பேட் பர்சன், நெகட்டிவ் பர்சன் உங்களை சுற்றி இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி ஸ்ட்ராங்காகவும் கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா எந்த நெகட்டிவும் உங்களை அட்ராக்ட் பண்ணாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சர்வைவ் பண்ணிடலாம், எங்கே போனாலும் சர்வைவ் பண்ணலாம். ஒரு சில டாக்ஸிக் பர்சன், நெகட்டிவ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே சர்வைவ் பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனை, அதாவது ஒரு ப்ராப்ளம் டெட் எண்டு வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி போனால் கூட வெளியே வந்துடுவாங்க. பிகாஸ் அவங்க மைண்ட் கால்குலேட்டிவாக இருக்கும், எமோஷன்ஸ் எல்லாமே பேலன்சிங்காக இருக்கும். எங்கே எமோஷன் காட்டணும், எங்கே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுமே வெரி வெரி கால்குலேட்டிவ். பட் அது உங்களுக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் செட்லேயே இருப்பீங்க ஒரு சில பேர். அதே மாதிரி ஹார்ட்லெஸ் பர்சனாக இருக்கீங்களா?
அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டாக்ஸிக், அதாவது உங்களோட பாஸ்டில் சரி, இல்லை இப்போ உங்கள் கரண்ட்லேயுமே ஒரு சில பர்சனை உங்களுக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் வந்து அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க லைஃப்பில். அவங்க மேலே உங்களுக்கு இறக்கமே வரல, பாவமே இல்லை. ஓவா, தட் பர்சன் டிசர்வ் திஸ், தேவைதான், நல்ல வேணும், இன்னுமே படணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ திஸ் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவாக மாறுது உங்களுக்கு. பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இருக்கிற பிளேஸை சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ குட் சி ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, அவங்க வாழ்க்கையோட க்ரோத்துக்குமே வந்துட்டு சேஃப் கிடையாது. அண்ட் நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன் தான், பட் பி கேர்ஃபுல். பிகாஸ் ஒரு சில பேர் டாக்ஸிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு குட் பர்சன்ஸுமே நான் சொல்கிறேன், உங்களை சைலண்ட்டாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சம் கைண்ட் ஆஃப் ஜெலஸ் ஐயுமே இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்கா? அதாவது பிளாக்கேஜஸ் இல்லைனாலுமே ஒரு போராட்டங்கள்னுமே இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கிறதுக்கு கூட அவ்வளோ போராட்டம், பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை வாங்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம், அவ்வளோ சண்டைகளாக இருக்கா? பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் அண்ட் ஜெலஸ் ஐ எல்லாமே இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை முதுகு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க, அண்ட் உங்களை பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியல. ஸோ பி கேர்ஃபுல். சரி, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேஸ், புது சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கிறனால எனக்கு லைஃப் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் ரிவ்யூக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால தான் உங்களுக்கு இந்த கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த ஒரு எமோஷ்னலாக சேட் ஆகிறது, இது எல்லா பிரச்சனையும் அங்கே தான் வருது. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாமே கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு உங்களோட பாஸ்ட் அப்படி இருந்திருக்கு. ஐ ஒன்ட் பிளேம் யூ. நீங்கள் வந்துட்டு உங்களோட பிகினிங் ஆஃப் லைஃப்லலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான், யாரோட ஒப்பீனியனுமே உங்களை வந்து பாதிக்காது. பட் தேர் வாஸ் அ டைம் வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு ரஃப் ஃபேஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் எமோஷ்னலாக வீக் ஆகியிருப்பீங்க. ஸோ அதனால வந்த ஒரு ப்ராப்ளம் தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு தொடருது. உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர், ஒரு சில மெமரிஸாக இருக்கட்டும், நீங்கள் காட் கட்டிங் பண்ணலை. ஜஸ்ட் ஃபாரெவராக அதை ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? வாட் எவர் இப்போ உங்கள் கரண்ட்லி இந்த சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாற்றலாம் ஃப்யூச்சரில். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எந்த ஒரு விஷயம், செல்ஃப் ரியலைசேஷன் முக்கியம். எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை வீக் ஆக்குது, ஏன் இவ்வளோ கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கான ஒரு ரூட் என்ன, எங்கேருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொண்டு வரலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுமே வந்துட்டு நிறைய கூகுளில் இருக்கட்டும், நிறைய ரிசர்ச் மாதிரி பண்ணுவீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி தேடி போகிறீங்க. கெரியர் ஆகட்டும், லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, எதுவாக இருந்தாலும் நல்ல ரிசர்ச் பண்ணுறீங்க. பட் உங்களை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், எப்படி இருக்குது? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு செல்ஃப் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதிகமாக உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நிறைய நெகட்டிவ் இருக்குது, நிறைய வீக்னஸஸ் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்ஸ் ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கலாம், பட் இப்போ கிடையாது. அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாறுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரியும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், இல்லை ஏதோ ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நோ யூஆர் ப்ரொடெக்டட். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோபமாக இருக்கட்டும், இந்த கரண்ட் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் வந்துட்டு உங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்க. யாருமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணலை
அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் வெரி ப்ரொடெக்டட் சைல்ட். நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடான பர்சன் தான். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஹியூமன்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலைனாலுமே டிவைன் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரஸ்ட் தேம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்கள் லைஃப்பையும் சரி உங்களையும் சரி மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சுனாவே டெஃபினட்டாக எல்லா சேஞ்சஸுமே வரும். ஹோல்ட் யுவர் ஹெட் ஹை, டேக் ஆக்ஷன்ஸ். எஸ், ஒரு சில பேர் இப்போ ரொம்ப ஒரு பர்சனை வந்துட்டு நேருக்கு நேர் பார்க்கவும் முடியல அப்படின்னு ஏன் ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடயே இருக்கீங்க? ஐ டோன்ட் நோ. உங்களோட இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு தைரியமாக எடுங்க, உங்களுக்காக எடுங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்கள் மேலேயும் சரி யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ செய்யலாம். ஓகே, ஃபைனல் கார்டு பார்க்கலாம். Keep your thoughts positive. Yes. So, whatever happens, ஒரு நெகட்டிவான உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலுமே அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் லெசன் இல்லாமல் நடக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2. ஸோ ரீடிங் நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய விஷயங்கள் நான் ஓப்பன் அப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.